பின்னாடி பேசின அரோராக்கும் வரணும், இந்த கமருதீனுக்கும் வரணும்னா அவங்க அம்மா அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணாதான் வரும்னா, அவங்க எக்ஸ்போஸே பண்ணாலும் இவன் நம்பி இவ கேமை வந்து அவங்க கிட்ட லூஸ் பண்ணிட்டு அவன் கப்போட போனோம், இவ வெறும் கையோட போனோன்ற மாதிரி இவன் பிளான் பண்ணி வச்சிருக்கான். அது அவங்க அம்மா வந்து எக்ஸ்போஸ் பண்ணாதான் தெரியும். அதே மாதிரி அடுத்த வாரம் கேப்டன்சில இவளை வந்து எந்த பிரச்சனையும் பண்ண விடாம நம்ம கேப்டன்சியை பாதுகாத்துக்கணும்ன்றதே இவன் தெளிவா இருக்கான். அதுக்கு தான் இப்ப கூட உட்காந்து அவன் மண்டையை கழுவிட்டு இருந்தான் நைட்டு. இந்த மக்கு பொண்ணு எப்பயும் போல கேம் ஆடினா அவன் கேப்டன்சிலே என்னவா கேம் ஆடாலும் அதை ஆடணும். ஓகேவா? இதுல வேலையே செய்ய மாட்டான்னு வேற ஒன்று போட்டு வச்சிருக்கீங்க. இந்த வாரம் அவளை ஃபுல்லா இப்பயே நோண்ட விட்டுட்டான் அந்த விக்ரம் வந்து. இப்போ நாங்கெல்லாம் வேலை செய்யலன்னு சொன்னா நம்ப மாட்டா இல்ல பாரு. இப்போ ஹோஸ்ட் சொல்லிட்டாருல, இப்போ நாங்கெல்லாம் மனுஷங்கள்ல அடுத்த வாரம் பாரு எப்படி வேலை செய்ய போறா பாரு அப்படின்னு உசுப்பேத்தி விட்டானுங்க விக்ரமும் சபரியும். ஸோ ஒரு சின்ன வெங்காயத்தோல் அங்க இங்க போட்டா கூட, ஒரு சுடு தண்ணியை சரியா வைக்கலனா கூட இவனுங்க வம்பு பண்றதுக்கு தயாரா இருப்பானுங்க அப்படின்னு சொல்லும் போது, அந்த இடத்துல அவ கேமா அவ ஆடணும், அவளுக்கான அவ ஸ்டாண்டை எடுக்கணும். அந்த இடத்துல கமருதீன் வந்து கெஞ்சுவான், பாரு எனக்காக இது பண்ண பாரு. அந்த பாரு நம்ம கமெண்ட்ஸ்ல ஒருத்தவங்க சொன்னாங்க, அது என்ன அந்த லுக்கு பார்த்தா அவ்வளோ அநாயகா இருக்கு, அது பிடிக்கவே இல்லை அப்படின்னா, அதுதான் மேனிப்புலேஷன் லுக். அது இப்போ இல்லை, முதல்ல இருந்தே எனக்கு பிடிக்கல. அவன் அது அரோரா கிட்டயும் பண்ணுவான். அரோராவை நான் உத்தமையெல்லாம் நான் சொல்லலை, பண்ணுவான். அப்புறம் வந்து பாரு கிட்ட அடிக்கடி பண்ணுவான். அதாவது அந்த பார்வையிலேயே அந்த மேனிப்புலேட் பண்ணி, நீ என்னை விட்டுட்டு கேம் ஃபோக்கஸ்க்குலாம் போகக்கூடாது, நீ கேம்ல போகக்கூடாதுன்றதுக்காக நான் உன்னையே சுற்றி வரேன், புரியுதா? அப்போ நீ அந்த கேமுக்குள்ள நீ போயிட்டு யோசிக்க ஆரம்பிச்சேன்னு நான் தோத்துருவேன். அப்ப நான் தோக்காம இருக்கணும்னா உன்னை தோக்க வைக்கணும். அந்த தோக்க வைக்கிறதுக்கு தைரியமா உன்னை தோக்க வைக்கிறதுக்கு என்கிட்ட தைரியம் கிடையாது. தைரியமா நேருக்கு நேர் நின்று மோதத்துக்கு எனக்கு தைரியம் கிடையாது. ஆனா இந்த எமோஷனல் பிளேவை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற இடத்துல இன்னைக்கு பாரு வந்து ஆதிரியை பத்தி கமருதீன் கிட்ட சொல்லும் போது, ஆதிரி அதனால தான் எனக்கு பிடிக்கும், அரோராவை எனக்கு இதனாலதான் பிடிக்காது, அவ எமோஷன்ஸ் கூட விளையாடிட்டா. எமோஷன்ஸ் கூட விளையாடுறதுன்றது டாக்ஸிக்கான ஒரு விஷயம். அது தப்புன்னு கூட சொல்ல முடியாது, டாக்ஸிக்கான ஒரு விஷயம், சைக்கலாஜிக்கலான டாக்ஸிக். அது மென்டல் டார்ச்சர்ன்றது அதே ஈக்குவலுக்கு தான் இந்த சைக்கலாஜிக்கல் டார்ச்சர் அப்படின்னும் போது அது டாக்ஸிக் அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி ஒரு எமோஷனை அரோரா என்கிட்ட பண்ணிட்டு அவளை நான் மன்னிக்கவே மாட்டேன், அவளை நான் விடவும் மாட்டேன் அப்படின்னா அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு உடனே பண்ணுவான். ஏன்னா இவனுக்கு பயம் இருக்கு, இவனும் அரோராவும் சேர்ந்து அந்த பிளேவை பண்றதா கூட இருக்கலாம். இவன் தனியா இவகிட்டயோ இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து பாருவோட வீக்னஸ் அதுதான் சேர்ந்து அடிக்கலாம் அப்படின்றதா கூட அரோராவோடதோ கமருதீனோடதோ இது இருக்கலாம். ஏன்னா ஸ்ட்ராங் பிளேயர்னு ரெண்டு பேருக்குமே தெரியும், ஏன் அந்த வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னு சொல்லும் போது அவளை எதிர்க்க நின்று தாக்க முடியாது. நீயும் நானும் ஒரு பாசிட்டிவ்னஸ் ஒரு கேம் அண்ணா அவள் டவுன் ஆவா, அவளுக்கு என் மேலே ஒரு லவ் ட்ராப் இருக்கு. அப்போ வந்து நீ வந்து என் கூட பேசு, இல்லை நான் வந்து உன் கூட பேசுகிறேன், அந்த பாசிட்டிவ்னஸ் அவள் வச்சுக்கிட்டு அவள் கேமை நம்ம டவுன் பண்ண அவள் கேம் ஃபோக்கஸ் போயிடும்ன்றதா கூட இந்த அரோரா கமருதீன் பிளானாக இருக்கலாம். அப்போ அப்படி இருக்கும்போது அவன் எமோஷன்ஸ் கூட ஆடிட்டான போது அதை விட்டு அது பழசன் கமருதீன் அதை எப்படி விட முடியும்? பழசெல்லாம் செஞ்சதெல்லாம் தான் இந்த கேமில் வரும். அவன் சொல்லும் போது எத்தனை பேர் கமருதீன் ஃபேஸை பார்த்தீங்க, கப்பு சிப்புன்னு ஆயிட்டான். ஆனவனு அப்படிலாம் இல்லை பாரு, இது இப்படி பாரு அப்படி பாருன்றான், வாயை தோற்கல வெளரி போயிட்டான். என்னடா இது, அவ அரோராவே விட மாட்டா, அப்ப நம்ம அவளுக்கு பின்னாடி ஒரு கேம் ஆடுறோம், இல்ல அவளை வச்சு கேம் ஆடுறோம், அவ எமோஷன்ஸ் கூட கேம் ஆடுறோம் அப்படின்னு சொல்லும் போது இவ வெளியில